بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار صدق الله العلي العظيم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து 23வது நோன்பை திறந்தவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இந்த மஸ்ஜிதில் நாங்கள் உட்கார்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய இஅ்திகாஃபையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. முக்கியமான ஒரு தலைப்பு. அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அது என்ன பாக்கியம்? எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த குழந்தையுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யஹபு லிமை யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை பாக்கியம் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பது அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கின்றதோ அல்லாஹ் அந்த குழந்தைகளை சாலிஹான முத்தகீன்களாக, உலமாக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹ்வுடைய குதரத்தின்படி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்குரிய எடுகேஷன், அவர்களுக்குடைய அனைத்து விடயங்களையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த மஜ்மாவில் இருக்கக்கூடிய, இதே போல எங்கட பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிஸ்டர்மார் அனைவர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? எங்களுடைய குழந்தை கிரேட் 10 படிக்கிறார்கள், ஹை ஸ்கூல் போகிறார்கள், காலேஜ் போகிறார்கள் என்பதாக ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய குழந்தைகளுடைய எடுகேஷன் சம்பந்தமாக பேசுவார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஏன் அந்த குழந்தை படித்து ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும், சொந்த காலில் அது உழைத்து நின்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்பதாக முயற்சிக்கிறார்கள். இதுதான் உலக யதார்த்தம். அன்புக்குரிய பெற்றோர்களே, எப்படி நாங்கள் இந்த குழந்தைகளை இப்படி வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ இதே போன்றுதான் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அல்லது நாங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதோ
அந்த குழந்தைகள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? பெற்றோர்களாகிய பேரண்ட்ஸ் நாங்கள் 3 விடயங்களை செய்ய வேண்டும். ஏண்ட புள்ள எனக்கு ஒரு கண்ணியம் தரணும், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த குழந்தை இப்படி நடக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட 3 விடயம் கட்டாயம் இருக்கணும். அதில் முதலாவது தான் பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஆத்மீகத்துடைய அந்த அறிவை படித்து கொடுக்கணும். அது என்ன அறிவு? தீனுடைய அறிவு, தீனுடைய கல்வி, அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்ண்டா யாரு, ரசூல்ண்டா யாரு, அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களையும் இந்த பேரண்ட்ஸ் படித்து கொடுக்கணும். நீங்கள் உங்களோட குழந்தைய டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, லோயர் ஆக்குங்க, நீங்கள் பைலட் ஆக்குங்க, வேண்டிய எஜுகேஷன் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட சமுதாயத்துக்கு தேவை அவங்க. நீங்க அந்த குவாலிஃபிகேஷனோட, அந்த அறிவோட நீங்க ஆத்மீகத்துடைய, தீனுடைய, அல்லாஹ்வுடைய, ரசூலுடைய, அல்லாஹ்வுடைய தொடர்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேணும். குழந்தைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும், தொழுகையை படிச்சு கொடுக்கணும். அந்த தொழுகையை தொழுகை மாதிரி படிச்சு கொடுக்கணும். தொழுகை எப்படி, தொழுகையை எப்படி தொழணுமோ அப்படி படிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் என்ன வெளி தொடர்பில் உலக தொடர்போடு இருக்கிறோம். நாங்கள் தொடர்போடு இருக்கிறோம். மஸ்ஜிதுக்குள்ளால வரக்குள்ள எப்படி இருக்கணும், என்ற வெளி தொடர்பு, துனியாவுடைய எல்லா தொடர்பையும் நான் எப்படியே கலட்டி விட்டேன். எனக்கு தொடர்பு பள்ளிக்குள்ளால வந்துட்டா எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள கனெக்ஷன் அது பெர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். எங்கள்கிட்ட அப்படி இருக்குதா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த மொபைல் ஃபோனை வந்து எங்களோட பிள்ளைகளும் யூஸ் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. டேடா தாங்களே, அபி தாங்களே கொஞ்சம் அப்படின்னு வாங்குறாங்க, மம்மி தாங்களேன்னு எடுக்கிறாங்க. எடுத்து அந்த புள்ள வந்து ஒரு கேம் விளையாடுது, அல்லது ஏதோ ஒன்று அதில் பார்க்குது, ஒரு யூடியூப்ல ஒரு பார்க்குது, கசீதாவோ ஏதோ ஒன்று பார்க்குது. அந்த நேரத்தில் அந்த புள்ள எதை எப்படி இருக்குது, எதை ஃபோக்கஸ் பண்ணுது, டீப்பாக அந்த கேமை விளையாடுது. கிச்சனில் உள்ள உம்மி வந்து என்ன கூப்பிட்டாலும் விளங்காது, கிட்ட பேய்த்து என்ன பேசினாலும் கேட்காது. ஏன்னா அந்த அளவு என்ன டீப்பாக போகுது, அந்த அளவு கேமில். இப்போ நாங்களும் பார்க்குறோம், நாங்கள் எல்லாம் கீழே தொழுவோம், மேலே எத்தனையோ என்ன புள்ளவள் வந்து விளையாடி கொண்டுங்க, பக்கத்தில் உள்ள பிள்ளையோட பேசுதாங்க. இல்லை, நான் சொல்றது சரியா பிள்ளையா? அந்த அளவு அது டீப்பாக இருக்குதாங்க. ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்க்குது, அந்த கார்ட்டூனை நாங்கள் பெய்த்து என்ன கிட்ட பெய்த்து தட்டினாலும் அவங்களுக்கு என்ன கோபம் போகுது, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அந்த அளவு அது என்ன அப்படியே மூழ்கி இருக்குது. அது மாதிரி நாங்கள் பள்ளிக்குள்ளால வந்தோமா, தொழுகத்துக்கு வந்தோமா, ஒரு இபாதத்துக்கு வந்தோமா, எங்கட இபாதத் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? சஹாபாக்கள் தொழுகையில் நின்றால் அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ்வோட இருக்குது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலில் அம்பு குத்திச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். டாக்டர்ஸ் மாரெல்லாம் எடுக்க பார்த்தாங்க, ரிமூவ் பண்ண பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? கொஞ்சம் இருங்க, நான் தக்பீரை கட்டுறேன், நீங்கள் அப்போ எடுங்க. தக்பீரை கட்டுறேன், நீங்கள் எடுக்கணும். அப்போ தக்பீரை கட்டினாரு, எடுத்து முடிஞ்சு. கேட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, எடுத்தாச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் நிதானமாக சிந்திங்க. எங்களோட தொடர்பு எப்படி? பேரண்ட்ஸ், இது பேரண்ட்ஸ்
நாங்கள் புள்ளவளுக்கு என்ன வாழ்க்கையை படித்து கொடுக்கக்கூடாது. இதில் இன்க்ளூட் நான் எல்லாரும் சேர்ந்து தான் மிக்ஸ். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையை வச்சு சொன்னாங்க, யா புனைய அகிமி ஸலா, யா புனைய அகிமி ஸலா, என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டுவீராக. தொழுன்னு சொல்லல, அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்டா தாமன் பி அர்கானிஹா வ ஷுரூத்திஹா வ வாஜிபாத்திஹா. தொழுகையுடைய அர்கான், ருக்கூன்கள், ஷரத், நிபந்தனை, வாஜிபாத் இவைகள் எல்லாம் விளங்கி நீங்க அதை பெர்ஃபெக்டாக தொழுகையை தொழுக மாதிரி தொழணும். தொழுகையை தொழணும். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளை வச்சுட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த விடயத்தை. இது ஹலர யக்கூப் அல் மௌத் இது கால லிபனிஹி மா தஅபுதூன மின் பஅதி. ஹஜரத் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு சக்கராத். அந்த நேரத்திலையும் தந்த குழந்தைகளை வச்சு ஒரு கேள்வி கேட்டார். மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால நீங்க யாரை வணங்குவீங்க? நீங்க யாரை வணங்குவீங்க? எல்லா குழந்தைகளும் ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரு ஜவாப், ஒரு பதில் தான் நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. என் அருமை தந்தை அவர்களே, நீங்க யாரை வணங்கினீங்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அந்த பரம்பரையில் வந்த இவங்கெல்லாம் யாரை வணங்கினார்கள், யாரை இபாதத் செய்தார்கள், அவர்களை நாங்களும் வணங்குவோம். இது ஒரு பேரண்ட்ஸ் புள்ளோளுக்கு சொல்லிக் கொடுக்கிற விடயம். அவர் வாழ்ந்து காட்டினாரு, அல்லாஹ்வுடைய தொடர்போட இருந்தாரு. சக்கராத்திலையும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் புள்ளோல் சரியா பதில் சொல்லிச்சு. இன்னைக்கு எங்களோட பேரண்ட்ஸ்டையே மார்க்கம் இல்லை, தீன் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பாருங்க, முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? தீன் இல்லை, மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை. அப்ப புள்ளோளுக்கு எப்படி யார் படிச்சு கொடுக்குற? யார் படிச்சு கொடுக்குற? நாங்க அந்த குழந்தைகளை மார்க்கத்தோட நாங்க வாழ்ந்து காட்டினா எங்கட மரணத்துக்கு பின்னால சொல்லும். இன்னைக்கு நாங்க சொல்றோம், மூத்த மக்கள் இருக்கீங்க, மாஷா அல்லாஹ், எங்கட வாப்பா இப்படித்தான் இருந்தாரு. சொல்லாஜியார் சரித்தானே? நாங்க சொல்றோமா இல்லையா? முர்ஷித் பாய் நாங்க சொல்றோம், ரஜின் பாய், எங்கட ஃபேமிலியில எங்கட அப்பா, எங்கட மாமி தஹஜ்ஜத்துக்கே எழும்பிடுவா, அப்படி சொல்றோம் நாங்க. எங்கட பாப்பா ஒரு தொழுகையை மிஸ் பண்ண மாட்டா. ஜுமாவுடைய நாள் வந்தா நேரத்தோட பள்ளிக்கு போய்த்துருவாங்க. போய்த்து பள்ளியில் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு உழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி நாங்கள் சொல்றோம். அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, நாங்கள் இன்றைக்கு வாழ்றோம். அப்படி அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட குழந்தைகளுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். நேரம் போதா டீப்பான ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, எங்கட குழந்தைகளுக்கு சமூக அங்கீகாரம் அதை பெற்றுக் கொடுக்கணும். சமூக அங்கீகாரம் அப்படின்னா நாங்க நல்லவர்களாக எங்கட கம்யூனிட்டியில வாழ்ந்து காட்டணும். நாங்க நல்லவர்களாக நல்ல பெயரோட நாம் வாழணும். எங்கட கம்யூனிட்டியோட, எங்கட மஹல்லாவாசிகளோட, எங்களை சார்ந்தவர்களோட, எங்கட குடும்பத்தோட, எங்களோட யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்லவனாக நான் வாழணும். இன்னைக்கு நாங்கள் சொல்றோம், எங்களோட குடும்பத்திலேயே இவர் மாஷா அல்லாஹ் அப்படி ஒரு தங்கமான மனுஷன், அவரை போல தான் அவர் புள்ளவளும் இருக்காங்க, அவரை போல தான் ஒரு புள்ளவளும் இருக்காங்க.
எங்களோட கம்யூனிட்டியில் QICCயில் இந்த ஃபேமிலி சுபஹானல்லாஹ் அப்படி வாழ்ந்தாங்க. நல்ல பெயர், என்ன நல்ல பெயர். இந்த நல்ல பெயர் புள்ளோளுக்கு கண்ணியத்தை கொண்டு வரும். அந்த நல்ல பெயர் இல்லாம நாங்களும் கம்யூனிட்டியில் எங்களோட சமூகத்தில் முஸ்லீம் உம்மாவுக்கு மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட இமேஜ் எங்களோட பேர் அப்செட் ஆகிட்டா என்ன சொல்லுவோம்? இன்னார்ட மகன், என்ன இன்னார்ட மகன், இவர் இப்படி தான் இருந்தார், இவர் டபுள் கேம், இவர் என்ன சேத்துல நாட்டின கம்பு மாறி. இது வாப்பாவால புல்லோல் எஃபெக்ட் ஆகுது, உம்மாவால புல்லோல் எஃபெக்ட் ஆகுது. கல்யாணம் பேசி வந்தா 4 பேர்ட்ட விசாரிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் என்ன மாப்பிள்ளை எடுக்கலுமா பொண்ணு எடுக்கலுமா? உம்மண்டியே அல்லாஹ் பாதுகாக்க, எடுத்துடாதீங்க. அப்படி மோசமான குடும்பம். உம்மா நல்ல வாப்பா மோசம், வாப்பா நல்ல உம்மா மோசம். நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் சமூகத்தில் நாங்கள் நல்லவர்களாக இருந்தா எங்கட மரணத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் எங்கட சொத்து செல்வங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். எங்கட குழந்தைகளுக்கு போக வேண்டிய ஹக்கு அது சரியா போய் சேரும். குர்ஆன்ல அல்லாஹ் சம்பவத்தை வச்சிருக்கிறான். சூரா காஃப் இன்றைக்கு எல்லாரும் ஓதிருப்பீங்க, ஜும்மாவுடைய நாளில் சூரா காஃப்ல ஓதிருப்பீங்க. அந்த சூரா காஃப்ல அல்லாஹு தாலா ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நடந்த ஒரு டிஸ்கஸ், ஒரு சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு தூண் சரிஞ்சு இருந்துச்சு, அதை அப்படியே நிமித்தினாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்க. அது பெரிய சப்ஜெக்ட். அந்த நேரத்தில் அவர் சொன்ன பதில் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். வஅம்மல் ஜிதார் ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா. வகான அபூஹுமா சாலிஹா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்றான், வஅம்மல் ஜிதார் ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா. இந்த ஊர்ல உள்ள 2 யத்தீம்களுக்கு சொந்தமான அந்த புதையல் இருக்கி, அது வெளிப்பட்டு இருந்துச்சு. அதனால் அது யாரும் எடுத்துடக்கூடான்னு சொல்லி அதை மறைக்கிறதுக்காக நான் தூணை அப்படி வச்சேன். சொல்லி போட்டு சொன்ன பதில் என்ன? அதுக்கு பிறகு வக்கான அபூஹுமா சாலிஹா, வக்கான அபூஹுமா சாலிஹா. அந்த யத்தீம்களுடைய பேரன்ஸ் இருக்கிறாங்களே, உம்மா பாப்பா, சாலிஹானவர்களாக இருந்தார்கள். எப்படி? சாலிஹானவர்களாக இருந்தார்கள். நாங்க சாலிஹானவர்களாக, நல்ல மக்களாக, நல்லவர்களாக நாங்க இருந்தோமா, அல்லாஹ் அதை சரியாக செஞ்சு தருவான். நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத், ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள் ஆகியோர் இவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் இவர்கள் இருந்தால் நிறையான அந்த நிரப்பமான நிம்மதியான சொர்க்கத்தில் இவங்க போவாங்க. குடும்பத்தோட சொர்க்கம். வாப்பாவும் நல்லம், உம்மாவும் நல்லம், புள்ளோளும் நல்லம், எல்லோரும் நல்லம், அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் சொல்லப்படும் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். எல்லா வாயிலாலையும் மலக்குமார்கள் வருவார்கள். வந்து என்ன சொல்லுவார்கள்? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்க பொறுமையாளராக இருந்தீர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது எங்கள்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். இன்னாரா கேட்பாங்க, இது யாருடைய குழந்தைப்பா, இப்படி தொழுவிக்கிறாரு, இப்படி கம்யூனிட்டியில் இறங்கி வேலை செய்கிறாரு, யாரோடையும் என்ன சிடுமூஞ்சி சிட்டரும்பு மாதிரி இல்லாம என்ன நல்ல அஹ்லாக்கா இருக்கிறாரு. யாரு இது? வாப்பா யாரு? எங்க இருந்து வந்தாங்க? புதுசா வந்தாங்களா? இன்னைக்கு நாங்க கேட்கிறோம். அடுத்த விடயம், 3வது விடயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. 3வது விடயம், நாங்கள் எல்லாம் மௌத்தாகும் பொழுதோ, மரணிக்கும் பொழுதோ, நாங்கள் அழகான முறையில்
அந்த குழந்தைகளுக்குரிய அனந்தர சொத்தை, அதுக்குரிய அந்த சொத்துக்களை சரியாக நாங்கள் விட்டுட்டு போகணும். வராசத், வாப்பா மௌத்தாகிட்டா குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களுக்குரிய அந்த சொத்து சரியாக பங்கு வைக்கப்படணும். அந்த அறிவை கொடுத்துட்டு போகணும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், எவ்வளோ பெரிய ஆஜியார்மார், எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் என்ன வாப்பாட மரணத்துக்கு பின்னால அனந்தர சொத்துடைய விடயத்தில் இன்றைக்கு என்ன விரோதம் குரோதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு யார் காரணம்? எங்கள் காதலை நாங்கள் கேட்குறோம். வாப்பா இருக்கக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தோம், சந்தோஷமாக வாழ்ந்தோம். சொத்து பங்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதை பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானா தங்கச்சி அக்கா தாத்தா குடும்பத்தில் எல்லாரும் பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை. இந்த அறிவை கொடுக்காம போனது யாரு? பெற்றோர். அதற்குரிய அறிவை கொடுக்காம போனது பெற்றோர்கள். இன்னைக்கு வராசத்தால எத்தனையோ குடும்பங்கள் வந்து என்ன பிளவுபட்டிருக்குது. எங்களுக்கு சஹாபாக்களோட வாழ்க்கையை ரோல் மாடல் பாருங்க. எங்களுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் பொழுது, மௌத்தாகும் பொழுது, அவருடைய சொத்துடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 100 குதிரைகள், 3000 ஆடு, 1000 ஒட்டகங்கள், இதே போல லேண்ட், காணி, பூமி எல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கல்குலேஷன் பண்ணுகிறார்கள், இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட $850 மில்லியன் அவருடைய சொத்து மதிப்பு. வராசத் சரியாக போச்சு, சரியாக போச்சு. பங்கு வைக்கிற முறையில் அவருடைய மரணத்துக்கு பின்னால் பங்கு வச்சார்கள். மனைமார்களுக்கு போக வேண்டிய பங்கு சரியா போச்சு. இன்னைக்கு இந்த அறிவு இல்லை. ஆனால் தொழுகிறாரு, மாஷா அல்லாஹ் தொழுகிறாரு, ஜக்காத் கொடுக்குறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, ஹஜ் செய்கிறாரு, உம்ரா செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த வாரிசு அனந்தர சொத்துடைய விடயத்தில் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாகி இருக்குது, சின்ன பின்னமாகி இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இந்த மஜ்மாவில் ஸ்ரீலங்கன் இந்தியன் கம்யூனிட்டி இருக்காங்க, தமிழ் பேசுகிற மக்கள். எங்கட வாப்பாட மரணத்துக்கு பின்னால் எங்கட வீட்டில் எங்கட சொத்தை வந்து நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் வாரிசு சொத்தை எப்படி பிரிக்கணுமோ நாங்கள் அது அந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்களிடம் போய் கேட்டு நாங்கள் சரியாக பிரிச்செடுத்தோம். சொல்கிறாக்க சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்லாட்டி நாங்கள் அப்படித்தான் பிரிப்போம். மாஷா அல்லாஹ். ஜலுல்லாஜர் என்ன பெரியவர் முஃப்திமார் உள்ள குடும்பம் அது. அவங்க செய்யாட்டி வேலையே இல்லை. அதான் எங்கிட்ட யார் நிலாமாஜியா சரியாக பிரிச்சிருப்பீங்க. நிறைய உலமாக்களோட தொடர்புள்ளவர்கள் 2 பேரும். அடுத்தாக சொத்து சப்ஜெக்ட் இல்லை, இருந்து பிரிக்கலை. இதான் இங்கே பாயிண்ட். இல்லாட்டி அது பிரச்சனை இல்லை. அப்பா விட்டுட்டு போகல, அது சார் 2வது விஷயம். ஓ இங்கே இங்கே நீங்கள் பயானை ஃபுல்லாக கேட்கணும். நீங்கள் இது இருந்து பிரிக்கலை. ஓ நாங்கள் அதை செய்யணும். மாஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாயிருங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சொத்தை நிறைய மக்கள் சாப்பிட்றாங்க, நிறைய மக்கள் அதை அனந்தர சொத்தை வந்து எடுத்துருந்தாங்க. நானா தம்பி இருக்கிறாங்க, தம்பி மௌத்தாகிட்டாரு, தம்பிக்கு அவருக்குரிய மனைவி அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏதோ சும்மா என்ன பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு முழு சொத்தையும் எடுத்துருந்தாங்க, முழு சொத்தையும் எடுத்துறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகின்றான்? இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌனஹா ஸஈரா. சூரா நிசா எடுத்து பாருங்க. யார் யதீம்களுடைய சொத்தை, இந்த அனந்தர சொத்தை அநியாயமாக திங்குறாங்களோ, சாப்பிட்றாங்களோ, எடுக்கிறாங்களோ, அவங்க சாப்பிட்றது எல்லாம் வந்து நரக நெருப்பத்தான், நரக நெருப்பத்தான் சாப்பிடுறாங்க. இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. நாளைக்கு நரகத்துக்கு தான் போவாங்க. உலகத்தில் தின்றதும் நெருப்ப, நாளைக்கு போகிற இடமும் இங்கே நரகம். நரகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெர்ஃபெக்டாயிருங்க. அந்த அறிவு கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய்த்து கால் மடித்து படியுங்க. இவ்வளவு சொத்து இருக்குது,
5 கோடி இருக்கா, 10 கோடிக்கா, வாப்பா மூத்தாயிட்டார், அவரை கடனை அப்படியே கடன் எல்லாம் கட்டி அவருடைய ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துட்டு பேலன்ஸை எப்படி பிரிக்கணுமோ அப்படி லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஆணுக்கு எப்படி பெண்ணுக்கு எப்படி, இதை நல்லா சொல்லியிருக்கிறான். இந்த அறிவை பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்கள் கொடுக்கணும். எடுகேஷனை கொடுத்துருக்கீங்க, எல்லா அறிவும் தெரியும். இன்னைக்கு எப்படி தொழணும், எப்படி சமூகத்தில் இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உட்காரணும், எப்படி ஆக்களோட பலவனும், எப்படி மார்க்கம், இதை தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லுங்க அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இமாம் இப்னு ஜவுசி ரஹிமஹுமுல்லா அவர்கள் அவருடைய சஃவத்து சஃபா அந்த கிதாபிலையும், அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுமுல்லா அவர்கள் அல் பிதாயா வ நிஹாயாவிலையும் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். நல்லா கேட்டுக்கோங்க சம்பவத்தை. கான பி பக்தாத் ரஜுலுன் பஸார், பக்தாதில் எங்கே இருக்குது, ஈராக்கில். அந்த பக்தாத் ஈராக்கில் ஒரு வியாபாரி இருந்தார், டெக்ஸ்டைல் வியாபாரி. அந்த வியாபாரி பெரிய வசதி படைத்தவர். அந்த வியாபாரி கடையில் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தா, ஒரு பெண்மணி சாமான் வாங்குறதுக்கு வந்தா. வந்த நேரத்தில் அந்த வியாபாரி, புடவை கடை வியாபாரி, அந்த பெண்ணுக்கு துணிமணிகளை எல்லாம் காட்டினார். இந்த இதுக்களை நீங்கள் எடுக்கணும். அந்த பெண்மணி துணியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கஷஃபத் வஜ்ஹஹா ஃபி ஹிலாலி தாலிக, அந்த நேரத்தில் அப்படியே என்ன அவ வந்து தண்ட முகத்தை அப்படியே திறந்து இந்த ஓனருக்கு காட்டினான் முகத்தை. இவர் என்ன செஞ்சார், அந்த முகத்தை பார்த்ததோட அவருடைய எண்ணம், இவருடைய அந்த அழகில் அப்படியே மயங்கிட்டார். மயங்கிய உடனே அந்த பெண்மணியை அவர்கிட்ட சொன்னா, நான் வந்து எந்த ஒரு என்ன ஆடை துணிமணி வாங்குவதற்கு வரவில்லை. நான் பல நாட்களாக இந்த பஜாருக்கு வாரேன். எனக்கு ஒரு தகுந்த ஒரு கணவனை நான் சாய்ஸ் பண்ணணும், தகுந்த ஒரு கணவனை தேடி எடுக்கணும். அதுக்குத்தான் நான் இந்த பஜாருக்கு நான் வந்தேன். அந்த நோக்கத்தில் தான் உங்களோட கடைக்கும் நான் வந்து என்ன இந்த உடுப்பை பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதோட அந்த முதலாளி என்ன சொன்னார், அப்படியே என் உள்ளத்தில் உன்னை முஹப்பத் எனக்கு வந்துச்சு. எனக்கு நிறைய சொத்து செல்வம் இருக்குது, எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. நீ வந்து என்னைய நிக்காக பண்ணிக்கொள்றியா அப்படின்ட்டு கேட்டதோட அவன் என்ன ஒப்புக்கொண்டா. சரி, நான் எனக்கும் தேவை இருக்குது, சரி நீங்களும் என்னை முடிக்க போகிறீங்க, வசதி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, சரி மாஷா அல்லாஹ் நான் அவங்களே முடிக்கிறேன்னு சொல்லி பட்டுட்டு இவர் சொன்னார், யார் ஓனர் சொன்னார், ஃபக்கால் அல்லஹா லி இப்னத்து அம்மின் வஹிய ஜௌஜதி, நான் ஆல்ரெடி நான் திருமணம் முடிச்சிருக்கேன். ஏல சாச்சாட மவளத்தை நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். அந்த அவவி மூலமாக எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது அப்படின்னு இவர் சொன்னதோட அவ சொன்னா, சரி பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருவோம். அவ சொன்னா, ஃபகாலத் கது ரலீத்து அன் தஜி இலைய ஃபில் உஸ்பூஇ நௌபத்தைன், பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட மனைவியோட வாழ்கிற மாதிரி வாழுங்க, இருந்தாலும் ஒன்ஸ் எ வீக் 2 டைம் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னான். திருமணம் முடிச்சிச்சு, குடும்ப வாழ்க்கை அவருடைய ஸ்டார்ட். ஒன்ஸ் எ வீக் 2 டைம் முதலாளி போகிறாரு. இப்போ இப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சும்ம தஹப இலா மன்சிலிஹி ஃபகால் ஜௌஜத்திஹி, இப்போ அவரை வீட்டுக்கு போகிறாரு. ஒரிஜினல் மூத்த வைஃப் போன நேரத்தில் ஒன்றா பேசி சொன்னார், அதாவது அந்த மனைவிட்ட இவர் எந்த ஒரு இதுவும் காட்டிக்கொள்ளலை. 8 மாதம் அப்படியே போகுது. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விலங்கும் தானே, கொஞ்சம் லேடிஸும் வந்து மாற ஸ்மார்ட். இந்த காலத்தில், அந்த காலத்திலே ஸ்மார்ட்னா இந்த காலத்துலேயும் ஸ்மார்ட். கொஞ்சம் இவருடைய ஹரக்கத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
மாஷா அல்லாஹ் எங்கட லேடிஸ் எல்லாம் வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான். என்ன அவங்களும் யோசிக்கணும், சும்மா நான் நம்பலையே இவர் நம்பலையே பார்க்கலையே என்ன பலகாரம் வேண்டி இருக்கக்கூடாது. இவர் ஊபர் ஓட்டுறாரு தான், அடிக்கடி ஊபர் எங்கே போகிறாரு, லிமோசின் ஓட்டுறாரு, எங்கே போகிறாரு பார்க்கணும் அடிக்கடி. இவர் ஒரு என்ன இன்னொரு வேலையை செஞ்சார். இவர் சொன்னார் மனைவிட்ட, இன்றைக்கெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கூப்பிடுறாங்க, நாங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுதோம், நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு வாங்க, பள்ளிக்கு தான் போகிறோம், சிசி கேமரா ஃபிட் பண்ணி தான் இருக்குது, ஆல்ரெடி நவீத் ஃபிட் பண்ணி தான் இருக்காரு. அப்போ சொன்னார், இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, நாங்கள் போய்த்து அவங்களோட கொஞ்சம் சந்தித்து நாங்கள் இருக்கணும், பேசிட்டு வரணும், இன்றைக்கி அங்கே தான் தங்க போகிறேன் நைட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இவர் வாராரு. வந்து அவவோட என்ன ரெண்டாவது முடித்தாரே அங்கே போய்த்து அவரோட இருந்துட்டு வாராரு. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மனைவி என்ன செஞ்சா, தன்னுடைய வேலைக்காரி அந்த பொம்பளையை கூப்பிட்டு சொன்னா, இவர் போகிறாரு, கடைக்கு போகிறாரு, கொஞ்ச நாளாக எனக்கு சில அவருடைய அந்த ஹரக்கத்தில் நடமாட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசம் விளங்குது, இருந்தாலும் நீ இவர் எங்கே போகிறாருன்னு பாரு. இப்போ அவருக்கு தெரியாமல் அந்த பெண்மணி வேலைக்கார பொம்பளையை அனுப்பினான். அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் வந்தார், போனார், கடையை திறந்தார், வியாபாரம் பண்ணினார், அதுக்கப்புறம் லுஹருக்கு போனார், லுஹரை தொழுதார், அப்படியே சீதா டிரெக்டாக போனார். எங்கே போகணும், அந்த வீட்டுக்கு போனார். இப்போ வேலைக்கார பொம்பளையும் என்ன பின்னுக்கால போகுது. பெய்த்து பார்த்த நேரத்தில் இவர் வீட்டுக்கு போய்த்தார். உள்ளுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காராக்கள்கிட்ட கேட்டார், இவர் யார்? அந்த பெண்மணி கேட்குது, யார் இவர், எங்கே போகிறார்? இப்படி தானே நாங்கள் செஞ்சாலும் எங்களோட இருக்கிறவன் காட்டி கொடுத்துருவான், நாங்கள் செஞ்சாலும் வந்து எங்களோட இருக்கிறவனு காட்டி கொடுத்துருவா. இப்படியும் அந்த பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரலாம் சொன்னாங்க, இந்த வியாபாரி, இந்த தொழில் முதலாளி தான், இந்த கடை துணிக்கடை செய்கிறவர் தான், இவர் இங்கே ஒரு என்ன யங் லேடி ஒன்றை முடிச்சிருக்காரு, அதனால் இவர் அடிக்கடி இங்கே வருவார்ன்னு அந்த வேலைக்கார பொம்பளைகிட்ட சொல்லி கொடுத்துட்டார். அவள் அப்படியே வந்து தன்னை எஜமாட்டி அவர்கிட்ட சொன்னா, இப்படி தான் நடந்தது, ஆஜியார் இப்படி தான் என்ன வண்டியை ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னதுல அந்த பெண்மணி சொன்னா, ஈயாக்கி அயலம பிஹாதா அஹதுன் அஹதன், இந்த சப்ஜெக்டை யாருக்கும் நீ வெளிப்படுத்தக்கூடாது, இது அறிவு எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், இந்த சப்ஜெக்டை பாருங்க, பெண்கள் எப்படி ஸ்மார்ட் ஆனவர்கள் சொன்னால் இந்த சப்ஜெக்டை யாருக்கும் சொல்லக்கூடாது, எனக்கும் உனக்கும் அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் தெரியணும். அப்படியே இருந்து போக்குல அந்த பொம்பளை இந்த சப்ஜெக்டை கணவனுக்கு காட்டிக்கொள்ளவும் இல்லை, தனக்கு தெரியும்னு ஒன்றும் செய்யவில்லை. ஒரு வருஷம் முழு வருடம் வாழ்க்கை எப்படி போகுது. இப்படி போக்குல கொஞ்ச நாள் அவருக்கு நோயாளி ஆகிட்டார். நோயாளி ஆகின உடனே கொஞ்ச நாள் இருந்ததுக்கு பிறகு அப்படியே அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தாயினத்துக்கு பிறகு அனந்தர சொத்தை பிரிக்கணும், இதுதான் பாயிண்ட். இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ அந்த ஹஸ்பண்ட் மௌத்து, அவர் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் 800 தீனார் வச்சுட்டு போனார். 800 தீனார் வச்சார். இந்த பொம்பளை முதலாவது மனைவி, அவள்கிட்ட தீன் இருந்துச்சு, இஸ்லாம் இருந்துச்சு, அல்லாஹ்வோட பயம் இருந்துச்சு, தக்குவா இருந்துச்சு. அந்த பெற்றோர்கள் இப்போ நீங்கள் நான் முன்னுக்கு சொன்ன சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், இருந்துச்சு. அவள் என்ன செஞ்சா, அந்த எப்படி வராசத் பிரிக்கணுமோ அந்த முறையில் அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, ஆம்பளை புள்ள, 7,000 தீனார் அந்த முறைப்படி அவருக்கு போச்சு. பேலன்ஸ் 1000 திர்ஹம், 1000 தீனார், அது 2க்கா பிரிச்சா, 500 2 மனைவி பிரித்து தந்த எஜமாட்டிக்கு சொன்னா. அது எஜமாட்டி சொன்னா வேலைக்காரிட்ட, இதை ஒரு பையில் போட்டு இதை நீ எடுத்துட்டு எந்த வீட்டுக்கு அவர் போனாரோ அந்த வீட்டு பெண்ணிடம் பேய்த்து இவருடைய மரண செய்தியை நீ சொல்லிவிட்டு நீ இந்த இதை கொடுத்துடணும், இது ஓண்ட வராசத் சொத்து. அவள் எடுத்துகிட்டு போனா, பேய்த்து கதவை தட்டினது பிறகு அவருக்கு சலாம் சொல்லி பேசிட்டு யாருன்னு கேட்டா, விஷயமெல்லாம் சொல்லிட்டு சொன்னா, அவர் வந்து மௌத்தாகி விட்டார். அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய வராசத் பிரிக்கப்பட்டுச்சு. அந்த சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிட்டு சொன்னா, அவருடைய முதல் மனைவிக்கு 500 தீனார்,
இரண்டாவது மனைவிக்கு 500 தீனார், இது ஓண்ட பங்கு, இதை அந்த எஜமாட்டி என்னிடம் தந்தால் உன்னிடம் கொடுக்கும்படி. அவள் ஹலால் ஹராம் வராசத் அவவும் தெரிஞ்சு வச்சிருந்தா. அவ தந்த வீட்டுக்குள்ளால போய் ஒரு பொக்ஸை துறந்து ஒரு பேப்பர் ஒன்று எழுதப்பட்டிருந்த ஒரு வரக் காகிதம் ஒன்று எடுத்துட்டு வந்து அவருக்கு காட்டிட்டு சொன்னா, இதை பாரு, இதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மௌத்தாகுவதற்கு முன்னால் என்னை தலாக் சொல்லிவிட்டார். மௌத்தாகுவதற்கு முன்னால் தலாக் சொல்லிவிட்டார். நான் முத்தலாக் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த வராசத் எனக்கு வராது, அந்த வராசத் எனக்கு வராது. இந்த வாரிசுக்கு சொந்தக்கார, இந்த 500 தீனாருக்கு சொந்தக்காரி அந்த பெண்மணி தான். குறிப்பாக குழந்தைக்கு 7000 தீனார் போகும், உம்மாவுக்கு அந்த 1000, இந்த 500ஐயும் கொண்டு கொடு. இசான் என்ன தக்குவா உள்ள பெண்கள். நீங்க முன்னுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஜோக்கா இருந்தாலும், என்ன 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் சப்ஜெக்ட் இருந்தாலும், பாயிண்ட்ஸ் இசான் பெண்களும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளணும். பெண்களும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளணும். ஹஸ்பண்ட் மௌத்தாகினா அந்த பொம்பளை உறுதியா நின்று சொல்லணும், இதுதான் என் ஹஸ்பண்ட சொத்து, இதுதான் என் ஹஸ்பண்ட சொத்து, இது எப்படி பங்கு வைக்கணும், அவ தேடி போகணும். இன்றைக்கு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா இந்த அறிவை நம்மளுக்கு தந்தருள்வானாக, நம்முடைய பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹு தாலா எந்த விஷயங்களை நாங்கள் தீனுடைய விஷயங்களை கேட்குறோமோ அந்த விடையின்படி அமல் செய்ய அல்லாஹ் துணை புரிவானாக. சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை 3 விஷயங்களை எங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், உட்கார வச்சு படித்து கொடுக்கணும். படித்து கொடுத்தா அந்த குழந்தைகள் நாங்கள் மௌத்தாயினதும் பிறவும் என் வாப்பாட கபருக்காக வேண்டி துவா செய்வார். வாப்பாட கபரு மௌத்தானதுக்கு பிறகு துவா செய்வார்கள். வாப்பா காட்டின முறையில் பள்ளிக்கு போக்கல எனக்கு பக்கத்தில் நின்று தொலை வச்சாரு, நல்ல பேரை வாங்கி தந்தாரு, கம்யூனிட்டியில் எல்லாரும் என்னைய மதிக்கிறாங்க, அது ஏண்ட டேலண்ட் இல்லை, என் வாப்பாட டேலண்ட். வாப்பா எனக்கு வாப்பா கொடுத்த அங்கீகாரம். குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்கே இருந்து வாப்பாக்கு கையேந்துவாரு, சொர்க்கத்தில் அங்க தரஜா அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நபி அவர்கள் சொன்னார்கள், சதக்கா ஜாரியா, சதக்கா ஜாரியா. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் நீண்டுட்டு